ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன். இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சு ஒரு அருமையான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா மளமளன்னு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துக்கிறேங்க. மீல் மேக்கரை இது ஒரு 5 மினிட்ஸ் சுடு தண்ணியில் இருக்கட்டும்ங்க. அதுக்கப்புறமாட்டி இந்த தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்து பச்சை தண்ணியில் ஒரு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். சுடு தண்ணியை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். இப்போ இந்த சோயா சங்க்ஸில் உள்ள தண்ணியை புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா இதுலேயும் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் வீட்டில் அரைச்சது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் மீல் மேக்கரை சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மூடி போட்டு ஒரு பக்கம் வச்சிடலாங்க. நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். பிரியாணி செய்கிறதுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். இதை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ரைஸ் 1/2 hour ஊறட்டுங்க. சப்போஸ் 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சுன்னா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோங்க. இதுக்கு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு 5-6 பல்லு பூண்டு, இஞ்சி, கொஞ்சோண்டு பெப்பர், 1 கைப்பிடி புதினா, இதோட 1 கைப்பிடி கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி விட்டுக்க வேணாம், தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் ஒரு இலை, 1 நட்சத்திர சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி தெரியாக அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் இதில் 1 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு 2.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டுருக்கேன். இந்த தண்ணியில் உப்பை சேர்த்துக்கிட்டுறலாங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாங்க. மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கல் உப்பு கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிறேங்க. இது கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க பிரியாணி, உதிரி உதிரியாக.
மீல் மேக்கர் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.